தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். அது சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் செய்வாரான்னு சந்தேகப்பட்டால் ரொம்ப வருத்தப்படுவார். சகரியா, அதான் யோவான் சானுடைய அப்பா, அவர் சந்தேகப்பட்டார், ஊமையாக போயிட்டார். இது சந்தேகப்படுவதனால நமக்கு பெரிய ஆபத்து நமக்கு இருக்குது. மிகப்பெரிய அது நமக்கு பெரிய ஒரு சாபமாக கூட முடிஞ்சிடும். விசுவாசியுங்கள். கர்த்தர் சொல்கிற வார்த்தை நடக்கணும். விசுவாசிங்க. நடக்க முடியாதவைகளை கர்த்தர் சொல்லும் போதும் நானுமே விசுவாசிக்கிறேன், ஆமேன் என்று சொல்லுங்கள். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரிருநீதனுக்கு பரம புட்பாதனுக்கு, பாரிருநீதனுக்கு பரம புட்பாதனுக்கு, நீரேறும் போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நீரேறும் போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அப்போ நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், அந்த எலிசா தீர்க்கதரிசியை அவனை கொல்லும்படி அந்த ராஜா ஆள் அனுப்புனதை, இஸ்ரவேலின் ராஜா ஆள் அனுப்புனதை நம்ம பார்க்குறோம். அவன் வர்றான், வந்த உடனே கதவை அடைத்து போடுறான். அப்புறம் வந்து சொல்கிறான். அவன் வந்த உடனே அங்கே ஒரு வார்த்தை சொல்றப்படுது. என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசல்ல 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். 1 சேக்கல்ங்கிறது எத்தனையோ வெள்ளி. 1 வெள்ளி. இப்போ கழுத தலை எந்த ரேட் போகுதுன்னு பாருங்க. கழுத தலையை அந்த ரேட்டு. ஆனால் இப்போ நாளைக்கு ரொம்ப சீப்பாக, அதாவது காசுக்கு கொடுக்கணுமேங்கிற அர்த்தத்தில் 1 ரூபாய்க்கு அப்படி வைக்கலாமே. 1 ரூபாய்க்கு கோதுமா 2 மால். அவன் முன்னே பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபாய்க்கு கழுத தலையே கிடச்சிதுங்கிற கணக்கில் அவ்வளோ ஈஸியாக விற்கப்படும் என்று சொல்கிறேன். அப்போ வந்துட்டாங்க. ராஜாவு கையில் கொடுக்குற பிரதானி ஒருவன் அங்கே தேவனுடைய மனுஷன் ரொம்ப சொல்கிறான், இதோ கர்த்தர் வானத்தில் மதகுகளையே உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்குறேன். இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை, கொஞ்சம் கூட சாத்தியம். சில நேரங்களில் சில தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்கும் போதும், சில வாக்குத்தத்த வசனங்களை கேட்கும் போதும், சில எதிர்பார்ப்புகளை குறித்து, விசுவாசத்தை குறித்தும் கேள்விப்படும் போதும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவன் சொல்கிறான், வாய்ப்பே இல்லை. அப்படியே கடவுள் மதகுகளை திறந்து அப்படி கொட்டினா கூட இதுக்கு அந்த மாதிரி நடக்க முடியாது அப்படின்னு. அப்போ எலிசா சொல்றாரு, உன்னுடைய கண்களால் அதை காண்பாய், ஆனால் நீ சாப்பிட மாட்டாய். கவனமாக இருங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். இந்த ஆள் பாருங்க, விசுவாசிக்காதனால சில நேரங்களில் கண்ணில் பார்த்தா ஆனால் சாப்பிடல. அப்போ என்ன நடந்துச்சு, இது எப்படி இது ஒரு தலைப்பு மாதிரி, இது எப்படி நடந்துச்சு, இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு ஒரு சம்பவம். அந்த சம்பவம் என்னென்னா, ஒரு 4 குஷ்டரோகிகள் இருந்திருக்காங்க. ஒருவேளை நம்ம தீர்க்கதரிசி ஆகிய கேயாசுண்டிதான வம்சமோ தெரியலை. ஒரு 4 குஷ்டரோகிகள் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க ஒருத்தர் சொல்லிட்டு, நம்ம ஏன் இங்கே சாகணும், என்ன தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு இருக்குல்ல, பட்டணத்துக்குள்ளே போவோம்னாலும் பஞ்சம் உண்டாக்குனாலும் அங்கே சாவோம். சரி, இங்கேயே இருந்தாலும் பட்டினியில் சாக போகிறோம். சீருடைய இராணுவத்துக்கு போவோம், அங்கே போனாலும் சாகுதான், உயிரோட வச்சு. ஆனால் அங்கே என்னென்னா ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உயிரோட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிரோட வச்சா இருப்போம், இல்லைன்னா எங்கேனாலும் சாவுதான். பட்டணத்துக்குள்ளே போனாலும் சாவுதான், இங்கே இருந்தாலும் சாவுதான், போனாலும் யுத்த காலத்துக்குள்ளே போனாலும் சாவுதான், எங்கேனாலும் சாவுறோம். ஆனால் என்னது, ஒரு உயிரோட வைக்கிறதுக்கு வாய்ப்புள்ள இடத்துக்குள்ளே போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ இவங்க அங்கே போகும்போது யாருமே அங்கே இல்லை. இவங்க இந்த 4 குஷ்டர் போகும்போது என்ன நடந்திருக்குது அப்படின்னா, சீரியருடைய இராணுவத்துக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரையின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் ஆண்டவர் கேட்கப்பட்டிருக்கிறார். இங்க ஒரு நடந்திருக்குது, இங்க ஒரு அற்புதம் நடந்திருக்குது. ஆண்டவர் பாருங்க, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன பார்த்தோம், அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளை குறித்து பார்த்தோம். இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த அக்கினிமயமான ரதங்களின் சத்தமும் அந்த அக்கினிமயமான ரதங்களின் சத்தமும் அந்த அக்கினிமயமான குதிரைகளின் சத்தமும் அந்த அக்கினிமயமான அந்த
அக்கினிமயமானதான இராணுவம் அந்த தேவதூதர்களுடையதான சத்தத்தையும் கேட்கப்படுகிறாரு. அவங்க பயந்து போய் ஐயோ ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தி வர்றான்னு சொல்லிட்டு காலங்காத்த இருட்டோடைய எழுந்திருத்து தங்களுடைய கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் அப்படியே போட்டுட்டு என்ன செய்யிட்டாங்க, பிராணம் தப்புனா போதுன்னு ஓடி போயிட்டாங்க. அப்போ அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தை முன்னணி வந்து போது ஒரு கூடாரத்தில் பார்க்குறாங்க, அங்கே வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இன்னொரு கூடாரத்துக்குள்ளே பாங்க, அங்கேயும் அதே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க, சாப்பாடு இருக்குது. பார்த்தாங்க, ஐயோ நம்ம செய்கிறது தப்பு, ஏதோ ஆண்டவர் ஏதோ கடவுள் ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, இது ஒரு நம்ம செய்கிறது நமக்கே நியாயம், நம்ம மாத்திரம் சுயநலமாக எல்லாம் செஞ்சிட்ருக்கோம், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், உள்ளுக்குள்ளே பட்டணத்துக்குள்ளே எல்லாம் பட்னியாகவும் பசியாகவும் கிடக்குறாங்க, அவங்கள குறித்து நமக்கு ஒரு அக்கறை வேண்டாமா? நம்ம இது சொல்லாட்டா ஆமாம் என்ன செய்யும், விடிய மட்டும் காத்திருந்தா குற்றம் சுமரும், ராத்திரி உலகத்திலே போவோம், அரண்மனையாக இருக்குது அறிவிப்போம்னு சொல்லி அவங்க அறிவிக்க போகிறாங்க. அப்படியே கூப்பிட்டு காவலாளனை கூப்பிட்டு, நாங்கள் சீரியின் பாளையத்துக்கு போய் வந்தோம், ஒருத்தரும் இல்லை, மனுஷ சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரை அப்படியே இருக்குது, கழுது அப்படியே இருக்குது, கூடாரெல்லாம் இருந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ வாசல் காக்கிற மற்றவங்களை கூப்பிட்டு சொல்லி ராஜாவிட்ட போய் சொல்லிட்டாங்க. அப்போ ராஜா ராத்திரியில் எழுந்து சொல்கிறாரு, ஐயா சீரியன் நமக்கு செய்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார், எப்போவுமே அவனை தந்திரம் பண்ணுவான்னு, அதனால் நம்ம பட்டினியாக இருக்கோம், பட்டணத்தை விட்டு வெளியே வந்தால் நம்ம உயிரோட பிடிச்சிக்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் பட்டணத்தில் வர்றான்னு இவங்கெல்லாம் வெளியே போகிற மாதிரி நினச்சிருக்காங்க, நம்ம கொஞ்சம் வெளியே போன மாதிரி காமிச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும், அதனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு. அப்போ ஊழியக்காரில் ஒருத்தர் சொன்னாங்க, மீதியான குதிரையில் 5 குதிரை மிச்சம் 5 குதிரை தான் இருக்குது, இவன் குதிரை எல்லாத்தையும் வெட்டி தின்ட்டான்வேன், குதிரை கழுதையும் தின்ட்டுருக்கான், குதிரையை தின்ட்டுருக்கான், பிள்ளையை தின்ட்டுருக்காங்கிற கதையில் போகுது, ஒரு 5 குதிரை இருக்குது கொண்டு போகுமான்னு போகிறாங்க. 5 குதிரையும் ஆமாம் அதில் மீதி குதிரையெல்லாம் செத்து போச்சு, எல்லாத்தையும் போய் அங்கே போகிறாங்க. பார்த்தா இராணுவத்தை போகிறாங்க, ஒரு பக்கமும் இல்லை, அவங்க தீவிரமாக ஓடினதுனால எடுத்துகிட்டு போன பொருளை கூட கீழே போட்டுட்டு செருப்புகளும் வரிசையாக செருப்பு காலியாக கிடக்குது, வஸ்திரங்களை கழிச்சு போட்டு ஓடுறாங்க. வந்து சொல்ல இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு. அப்புறம் எல்லாரும் போய் 16ஆம் வசனத்தில் எல்லாம் கொள்ளையிட்டு அதை எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. கொண்டாந்தா அவனை பல மாதத்துக்கு தேவையான கோதுமை மாவு அப்புறம் வார்கோதுமை எல்லாத்தையும் அவனை என்ன செஞ்சுருக்கான், வச்சுருந்த எல்லாத்தையும் கொண்டாந்து முன்னே வைக்கிறாங்க. அப்போ கடைசியாக சொன்ன மாதிரியே தீர்க்கதரிசிக்கு சொன்ன மாதிரியே கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் வார்கோதுமை மாவு 2 சேக்கலுக்கும் விற்கிறாங்க. ஏன்னா சும்மா இலவசம்னு கொடுத்தா எல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க, அதனால் அதை ஒரு முறைப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சின்ன காசு இலவசமாய் கொடுக்கல. அங்கே பாருங்கள், இலவசமாய் கொடுக்க கூடும், ஆனால் அங்கே கொடுக்காமல் என்ன செய்கிறாங்க, ஒரு முறைப்படுத்துவதற்காக 1 சேக்கல் 2 மார்க்கல் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. தாராளமாக காசு கொஞ்சம், ஆனால் கொடுத்தது தாராளமாக கொடுக்குறாங்க. ராஜா தன்னை கையிலாக கொடுக்குற அந்த பிரதானியை ஒளிவு மாசம் விசாரிப்பாக இருக்க கட்டளிட்டு இருக்கிறான். அவனை எப்போ பார்த்துக்கப்பா எல்லான்னு. அங்கே என்னாச்சுன்னா ஒளிவு மாசத்தில் ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப ஆளுக்கு காசு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நெருக்கடியாக இருந்ததுனால கடைசியில் இவன் மேலே இந்த பிரதானியை பிடிச்சி இவன் மேலே ஏறி மிதித்து கொண்டு போட்டான். இது மாதிரி நடந்துருக்கு பாருங்கள். அதாவது இலவசமான வேஷ்டி சேலை கொடுக்குற நேரத்தில், இலவசமான பொருட்கள் கொடுக்குற நேரத்தில் கூட்டம் கட்டுக்கு அடங்காமல் போய் கடைசி அந்த அதிகாரிகள் எல்லாம் மிதித்து கொண்டு போட்டதெல்லாம் இப்பவும் நடந்திருக்குது. அது மாதிரி சில வருஷங்களுக்கு முன்பதாக நம்ம தமிழ்நாட்டில் கூட நடந்திருக்குது, பல இடங்கள்ல இருந்தது. அதனால் கூட்டம் அதிகமாக வரும்போது அது ஒரு முறைப்படுத்துவது ரொம்ப அவசியம், கவனமாக இருப்பது அவசியம். சரி, எல்லாம் அப்படி விற்குமான்னு கேட்டானே, சொன்ன மாதிரியே அவனுக்கு நடந்துச்சு, அவன் செத்து போனான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும், அது சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் செய்வாரான்னு சந்தேகப்பட்டால் ரொம்ப வருத்தப்படுவார். சகரியா, அதான் யோவான் சொன்னுடைய அப்பா, அவர் சந்தேகப்பட்டார், ஊமையாக போயிட்டார். இந்த சந்தேகப்படுவதனால நமக்கு பெரிய ஆபத்து நமக்கு இருக்குது, மிகப்பெரிய அது நமக்கு பெரிய ஒரு சாபமாக கூட முடிஞ்சிடும். விசுவாசியுங்கள், கர்த்தர் சொல்கிற வார்த்தை நடக்கணும், விசுவாசிங்க. நடக்க முடியாதவைகளை கர்த்தர் சொல்லும் போதும் நானுமே விசுவாசிக்கிறேன் ஆமேன் என்று சொல்லுங்கள். யாருக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நேற்று சொன்ன மாதிரி மிதக்க முடியாத இரும்பை மிதக்க பண்ணுகிற கர்த்தர், ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை தருகிற தேவன், நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். இந்த குஷ்டரோகியிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடம், இருந்தாலும் சாகத்தான் போகிறோம், பின்வாங்கினாலும் சாகத்தான் போகிறோம்,
ஸ்தோத்திரம். பட்டணத்துக்குள்ளே போனாலும் சாகத்தான் போகிறோம், இங்கே இருந்தாலும் சாகத்தான் போகிறோம், அங்கே போனாலும் சாகத்தான் போகிறோம். ஆனால் என்ன ஒரு லாபம்? அங்கே போனால் உயிரோடு வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதை நீ செயல்படுத்துங்க. ஆனால் போனால் தான் உயிர் பிழைக்கணும்னு நினச்சி போனவங்களை கொண்டு வெகு ஜனங்கள் ஒரு அந்த தேசமே போஷிக்கப்படுறது. இன்றைக்கும் கர்த்தருக்காக நீங்கள் மரணத்தையும் ஜீவனையும் வெறுத்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்கள். உனக்கு சாவதற்கு உன்னை அனுமதிக்க மாட்டார். சாவுக்கு ஊழியக்காரங்க எல்லாரும் சாவுக்கு ஒப்பு கொடுத்து வந்தவங்க தான். ஆரம்ப நாட்களில் மரணமாய் நேரிட்டாலும் கர்த்தருக்காக சாட்சியாக இருப்போன்னு வந்தவங்க. ஆனால் அவங்க சாகலை, கர்த்தர் அவளை பிழைக்க வைத்தார், அநேகரை பிழைப்பூட்டவும் பண்ணினார். கர்த்தர் உங்களையும் அப்படி செய்வாராக. கர்த்தருக்காக செயல்படுவோம், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், அவிசுவாசமாக இராதபடி எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 7வது அதிகாரத்தில் 4 குஷ்டரோகிகள் சொன்னதான கூற்று. குஷ்டரோகிகளுக்குன்னு சொல்லி பாளையத்துக்கு புறம்பே தான் இடம், பட்டணத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்போ இந்த குஷ்டரோகிகளுக்கு சாப்பாடு கிடைக்கல, பட்டணத்துலேயும் சாப்பாடு இல்லை. அப்போ குஷ்டரோகிகள் சொல்லுகிற காரியம், இங்கே இருந்தாலும் நம்ம சாப்பாடில் சாக போகிறோம், நம்ம பட்டணத்துக்கு போனாலும் அங்கேயும் பட்டணத்துலேயும் சாப்பாடு இல்லை, நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கி சீரியருடைய பாளையத்துக்கு போனால் அவன் நம்ம மேலே இறக்க மாறாட்டினா சாப்பிடுவோம், அல்லது அங்கே சாப்பிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? தைரியமாக துணிந்து சீரியருடைய பாளையத்தில் போகிறதுனால தான் ஒரு பெரிய ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு உண்டாயிற்று என்பதை பார்க்குறோம். இந்த நாளில் நாம் என்ன செய்வோம்? தைரியமாக இருப்போம். நமக்கு என்றைக்காவது ஒரு நாள், என்றைக்கோ ஒரு நாள், எப்படியோ ஒரு முறையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த பூமியை விட்டு போவது போக போகிறோம். அது மாறாத காரியம். அப்போது நம்ம இதற்காக பயந்து கொண்டு நம்ம ஜீவனை தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பயந்து நம்ம வாழ்கிறத விட தேவனுக்காக நாம் எதையாவது ஒன்று செய்து, எப்படி ஆனாலும் அவன் தேவனுக்காக எதையாவது செய்யணும். அதனால் இவங்க சொன்னாங்க, நம்ம என்ன செய்வோம்? போய் பாளையத்தில் போய் அவங்க போய் பார்க்குறாங்க, எல்லாமே ஓப்பனாக இருக்க, ஆளே இல்லை. எடுத்து அவங்க மறைச்சி வச்சு பார்த்தாங்க. 2-3 கூடாரத்துக்கு போய் இது இனி நம்ம என்ன செய்யக்கூடாது? அமைதியாக இருக்கக்கூடாது. அங்கே பட்டணமே என்ன செய்யுது? சாப்பாடு இல்லாமல் செத்துட்ருக்குறாங்க. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் அப்படின்னு என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? நற்செய்தியை அறிவித்து பொழுது விடியும் மட்டும் நம்ம அமைதியாக இருந்தோமானால் குற்றம் நம்ம மேல் சுமரும் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம சாதகமான சூழ்நிலை வருன்னு பார்த்தானா ஒரு நாள் சாதகமான சூழ்நிலை வரப்போகிறது கிடையாது. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. ஆகையினால ஒரு நாள் பிறப்பதை அறியாய் என்று நம்ம தேவனுக்காக செய்ய வேண்டியதை நம்ம தைரியமாக செய்வோம். தேவனுக்காக துணிந்து செயல்படுவோம். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி எஸ்தர் சொன்னது போல தேவனுக்காக செயல்படுவோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலும் அம்மப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே சூழ்நிலைகள் சாதகமாய் வருவதற்கு அப்பா நாங்கள் காத்திருந்தா ஆமேனப்பா அது ஒரு நாள் நடக்காது என்று